நைட் ஷிஃப்ட் முடிஞ்சதும் தடப்பட்டெல்லாம் துணியை மாற்றி வெளியே வந்து பஸ்ஸு பிடிச்சி சரி சிட்டிக்குள்ளே போகலான்னு நினைக்கும் போது அந்த பக்கம் ஒரு கப்பல் நிற்குது. சரி அதையும் பார்த்துட்டு வருவோன்னு பார்த்தா அது ஒரு பெரிய கூட்டமாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ பார்க்குற இந்த சிட்டி வந்து குரோஷியா நாட்டில் டுப்ரோனிக் அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வெப் சீரிஸ் கூட ஸ்பெயின், மால்டா, மொரோக்கோ, குரோஷியா, அதுவும் குரோஷியாவில் இந்த ஓல்டு டவுன் டுப்ரோனிக்கில் தான் எடுத்துருந்தாங்க. டுப்ரோனிக் ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ். அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஓல்டு டவுன் தான். இந்த ஓல்டு டவுன் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ணப்பட்டு இது இப்போவும் அப்படியே இருக்குங்கிறது தான். இந்த ஓல்டு டவுனில் முக்கியமான ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல், அது என்ன அப்படிங்கிறத அங்கே போய் நம்ம பார்க்கலாம். லைவாக பார்த்தா தான் உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னா டுப்ரோனிக்கில் இருக்க இந்த ஓல்டு டவுனில் உள்ள அந்த கேத்தட்ரலும். டுப்ரோனிக் அப்படின்னாலே இன்னொரு ஃபேமஸான ஐட்டம் என்ன தெரியுமா? கடல். இங்கே வந்து தண்ணி வந்துட்டு எப்படின்னா அதை பார்த்து நம்ம மூஞ்சி கழுவலாம், குளிக்கலான்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ கிளியராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ தெருவில் இருக்கோம். இந்த தெருவழியாக நடந்து போகும்போதே நிறைய கடைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு நாடுங்க. டூரிஸ்ட் தான் இங்கே ஃபுல்லாகவே. அதுவும் கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ் ரிலீஸ் ஆன பிறகு இங்கே ஒவ்வொரு வருஷமும் கோடி கணக்கில் டூரிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஜெர்மனியிலேருந்து பல்லாயிரம் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே. டுப்ரோனிக்கோட மெயின் இன்கமே அவங்களோட இந்த டூரிஸ்ட்டை வச்சு தான். ஸோ நம்மளும் இப்படியே நேரே நடந்து போய்கிட்டே இருக்கோம். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி ஒருத்தன் வேகமாக கிராஸ் பண்ணி போகிறான். சரி அவன் போயிட்டு போகிறான் அப்படின்னு ஒன்று விட்டாச்சு. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த கிளாக் மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள், அங்கே தான். அங்கேயும் விறுவிறுன்னு நடந்து வந்தாச்சு. இப்போ இந்த கிளாக்கிட்ட இருந்து இங்கே திருப்புனா என்ன இருக்குன்னா அதான் டுப்ரோனிக் கேத்தட்ரல். இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கேத்தட்ரல் பார்த்தாச்சா, ஸோ உள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அங்கே நடக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்கணும். நடந்து 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 காலு வலிக்க வந்து வந்து இங்கே சேர்ந்தோமே அப்படின்னு வந்து, ஸோ இப்போ கோயிலுக்குள்ளே போகும்போதே அவங்க வெல்கம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த சர்ச்சு. அழகாக இருக்குல்ல, உள்ளே வந்ததுமே நல்லா மெனுங்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக. ஸோ இப்போ இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த சைடில் போய் அங்கேயும் போய் லைட்டாக ப்ரே பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த சர்ச்சோட ஸ்பெஷலை தான் பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு இப்போ பாருங்கள். சென்ட் சில்வன், அதாவது 1700 வருஷமாக இவங்களோட உடம்பு இவங்க இறந்தும் அழியாமல் இருக்குது. ரோமிலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட இந்த உடல் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 8ஆம் தேதி இங்கே திருவிழாவாக கொண்டாடப்படுறதுக்காக வெளியே வைக்கப்படுது. இதுதான் இந்த சர்ச்சோட முக்கியமான ஸ்பெஷல். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயும் இந்த ஒரு விஷயம் எல்லா அந்த கிறிஸ்தவ மதத்து மக்களிட ஒரு பெரிய நம்பிக்கையை வர வச்ச ஒரு விஷயம். ஏன்னா நான் பக்கத்தில் உட்காந்து அதை ஜூம் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே ரியல். என்னால் நம்பவே முடியல, இத்தனை வருஷமாக எப்படி ஒரு உடல் அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறது. சரி ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே இந்த சர்ச்சை நல்லா சுற்றி பார்த்துட்டு சரி இனிமேல் வந்துட்டு வெளியில் போகணும்ல. ஸோ சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு அடுத்து எங்கே போக போகிறோம்? பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பீச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கட்டடங்கள் இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமா இருக்கட்டுமே இதெல்லாமே பழைய காலத்தில் கட்டின ஒரு பில்டிங். அதோட அந்த மெயினாக அவங்க யூஸ் பண்ண இந்த கல்லாக இருக்கட்டும், நீங்களே பார்க்குறீங்களா ஒரு பில்டிங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. ஏதோ இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஏன்னா இதுலேருந்து உள்ளே போயிட்டு வெளியே வர லைக் எப்படின்னா இந்த ஓல்டு டவுன்லேருந்து நம்ம வரோம். அந்த சர்ச்சை பார்த்துட்டு ஒரு இதுக்குள்ளோடு இப்போ வெளியே வந்ததுமே நமக்கு தெரியும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த ஓல்டு டவுன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அந்த சிட்டியே ஒரு வார்த்தையே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன இடம் அப்படின்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு அந்த அரசர்கள்லாம் யூஸ் பண்ண ஒரு ஹார்பர் ஒன்று காமிச்சிருப்பாங்க, அந்த இடம் தான் இது. இங்கேயுமே இப்போ வந்து போட்டெல்லாம் டூரிஸ்ட்டுக்காக இதெல்லாமே கட்டி போட்டிருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இங்கே இருக்க ஒவ்வொரு போட்டையுமே ரைடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ளது. ஸோ அங்கே வந்து நம்ம டாலர்லையோ இதுலையோ பே பண்ணி இங்கேருந்து ரைடு போய்கிட்டே இருக்கலாம். அந்த சைடில் தெரியுது பாருங்கள் தூரமாக ஒரு டூரிஸ்ட். ஆமாம், போயிட்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இந்த பாட்டியை தாண்டி அங்கே போகிறோம். வந்தாச்சு பார்த்தீங்களா. இவங்களோட மெயின் இன்கம் வந்து நான் சொன்னேன்ல முன்னாடியே டூரிஸ்ட் தான் அப்படின்னும். ஸோ அதுதான் இங்கேயும். தண்ணியை பார்த்தீங்களா, அந்த மீன் ஓடுறது எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். இந்த தண்ணியை பார்த்தா முகம் கழுவ தோணுமா?
தோணாதா? நீங்களே சொல்லுங்கள். எடுத்து குடிக்கலான்ற அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோ கிளியராக அந்த கடல் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது ஒரு இவங்களோட மெயின் இன்கம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், இல்லை பேஸ் பண்ணியிருக்கிறது டூரிஸ்ட் தான் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த டுப்ரோனிக்கோட மெயினான இது விஷயம். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து பார்க்குறோம் பாருங்கள், இந்த கோட்டை இது வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த வெப் சீரிஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடில் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு வியூ. இதுதான் நம்ம இவ்வளோ நேரமாக உள்ளே இருந்த அந்த ஓல்டு டவுனோட அவுட்டர் லுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலி ஒரு ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி, அவ்வளோதான்.